தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும். இவர் தேர்தலில் நிற்கிறார். அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருன்னா, இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருன்னா தமிழ் தேசியம் எங்க இருக்கும்? நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கல, இந்த எலெக்ஷன் நான் நிக்க மாட்டேன், எங்க தமிழ்நாடு தனி நாடு, எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதீங்க, நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம் சொல்லுங்க. திருமாவளவன் பேசுகிற இந்த பேச்சுக்கள் அவர் தமிழ் தேசியத்தை எந்த லட்சணத்தில் அணுகுகிறார் என்பதனை வெளிப்படையாக காட்டுகிறது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தனிநாடு கோரப்பட்டதா, தனிநாடு கோரப்பட்டதற்கு தமிழ் தேசியம் முன்னிறுத்தப்பட்டதா என்ற புரிதல் அவருக்கு இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எல்லாம் தனிநாடு கோர வேண்டும் என்று எங்காவது தமிழ் தேசிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா? தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களினுடைய அடையாளம். அவர்களுடைய மொழி, கலை, கலாச்சார, பண்பாடு, நில உரிமை, மொழி உரிமை சார்ந்த விடயங்களை முன்னிறுத்துவது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பேசினாலே தனிநாட்டு கோரிக்கைக்குத்தான் அது இட்டு செல்லுமா அல்லது வழிவகுக்குமா? இந்த அவருடைய பேச்சு என்பது திராவிடத்தின் நரித்தனமான வேலைகளில் ஒன்று. தமிழ் தேசியத்தை ஏனையவர்கள் அதனை முன்வைக்க விடாமல் இது ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு தத்துவம் போலவும், ஒரு சட்டவிரோதமான ஒரு விடயம் போலவும் மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்துகிற ஒரு திராவிடத்தின் ஒரு முயற்சி தான் இது.